அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. பனி இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவனுக்கும் கிபுத்தி இனத்தை சார்ந்தவனுக்கும் இடையிலே தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியாக மூசா நபி அவர்கள் செல்லுகிறார்கள். மூசா நபியை பார்த்த அந்த பனி இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவன் குரல் கொடுக்கிறான், மூசாவே என்னை நீங்க காப்பாத்துங்க அப்படிங்கிறான். அப்ப மூசா நபி போய் அந்த எதிரி இனத்தை சார்ந்தவனை ஓங்கி ஒரு குத்து விடுகிறார். அவன் அதே இடத்திலே இறந்து போய் விடுகிறான். அதுக்கப்புறம் தான் மூசா நபி அவர்கள் சுய உணர்வு பெறுகிறார்கள். ஆகா, நான் விசாரிக்காமல் செய்து விட்டேனே. அப்ப தான் செய்த தவறை உணர்கிறார்கள். இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். ரப்பி இன்னி தலம்து நப்சி ஃபக்ஃபிர்லி, இறைவா நான் என்னுடைய ஆத்மாவுக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு மூசா நபி கேட்பதாக வசனம் சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழி செய்தியை மட்டும் கேட்டு விட்டு நாம் முடிவுக்கு வரக்கூடாது. 2 வழி செய்தியும் கேட்க வேண்டும். இவன் தவறா அவன் தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு காது அறுபட்ட நிலையில் உங்களிடத்திலே ஒருவன் வந்தால் உடனடியாக அவனுக்கு சாதகமாக பேசிவிடாதீர்கள், தீர்ப்பு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் எதிரியினுடைய 2 காதுகளும் இவன் அறுத்து விட்டு வந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. எனவே ஒரு விஷயத்தை நாம் அணுகுவதற்கு முன்பாக தீர விசாரிக்க வேண்டும். கண்ணால் பார்ப்பதோ காதால் கேட்பதோ மட்டும் போதாது, தீர விசாரிக்க வேண்டும். இறைவன் கிருபை புரிவானாக.